ஹலோ எவ்ரிவன். இந்த சீசனல் சேஞ்சஸ் அப்புறம் பர்டிகுலர் சீசனில் டே நைட் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது இதை பற்றி சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதை ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் ஒரு பர்டிகுலர் மந்த் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேட்டர்லேருந்து போல் நார்த் போல் போக 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 டூரேஷன் ஆஃப் த டே டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ராபிக்கல் ஈக்குவேட்டருக்கு நியராக இருக்கிறோம், ட்ராபிக்கல் ஜோனில் இருக்கிறோம். இங்கே நமக்கு பெரிய வேரியன்ஸ் தெரியாது, ஒரு 12 ஹவர்ஸ் டே 12 ஹவர்ஸ் நைட் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நார்த் இந்தியா போனோம் அப்படின்னா இது வேரி ஆகும். ஜூன் மாதம் பார்த்தோம்னா நமக்கு இப்போ டெல்லி தாண்டி காஷ்மீர் இந்த ரீஜன்லாம் போனோம்னா நைட்டு 7:30 வரைக்கும் சன் தெரியும் ஜூன் மாதம். இதுவே இன்னும் நார்த்து போக 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 இந்த டூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 18 மணி நேரம் 20 மணி நேரம் டே டைமாகவும் மிச்சம் நைட் டைமாகவும் இருக்கும். சரி, இந்த டிஃப்ரென்சஸ் எப்படி வருது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பிக்சர் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது சன் எர்த்து இப்படி எடுத்துக்கலாம். இதில் எர்த்து வந்து இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸில் இப்படி ரொட்டேட் ஆகாமல் எர்த்து தன்னோட ஆக்சிஸில் கிட்டத்தட்ட 23 டிகிரி, இந்த வெர்டிக்கல்லேருந்து 23 டிகிரி இது இந்த அளவுக்கு சரிஞ்சு இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எர்த்துடைய ரொட்டேஷன் நடக்கிறது இந்த ஆக்சிஸில் நடக்குது. ஓகே, ஸோ இது ஈக்குவேட்டர் நிலநடுக்கோடு, இது கேன்சர் கடகரேகை, இது கேப்ரிகான் மகர ரேகை. ஓகே, இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. இப்போ சன்லேருந்து வர்ற ரேஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக லைட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக லைட் இருக்கிற ஹெமிஸ்பியர், இந்த ஹெமிஸ்பியர் அண்ட் இந்த ஹெமிஸ்பியரில் லைட் இருக்காது. ஸோ இந்த பக்கம் இந்த வெர்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடம் இதுக்கு இந்த பக்கம் டே டைமாகவும் இந்த பக்கம் நைட் டைமாகவும் இருக்கும். ஓகே, சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் செங்குத்து கதிர் எடுத்தோம்னா இந்த பீரியடில், அதாவது இப்போ நம்ம எடுத்திருக்கிறது ஜூன் மாதம். ஸோ ஜூன் மந்தில் சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகையில் விடுது வெர்டிக்கல். ஓகே, இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இப்போது இந்த இடத்துல நான் ஒரு பிளேஸ் நோட் பண்ணிக்கிறேன், பிளேஸ் 1 அப்படின்னு. இங்கே வந்து பிளேஸ் 2 அண்ட் பிளேஸ் 3, இங்கே பிளேஸ் 4, 4 இடம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 4 இடத்துல இப்போ இந்த பிளேஸ் 1 பக்கம் பார்த்தோன்னா இது ஒரு 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் இது ரொட்டேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த பிளேஸ் 1 12 ஹவர்ஸில் இங்கே வந்துடும். அதுமாதிரி பிளேஸ் 2 இந்த இடத்துக்கு வந்துடும், பிளேஸ் 3 இந்த எண்டுக்கு வந்துடும், பிளேஸ் 4 இந்த எண்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை இப்போ வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு தெரியும் இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ், அதுக்கு அந்த பக்கம் நைட் டைம், அதுக்கு இந்த பக்கம் டே டைம். அப்போ இந்த வெர்டிக்கலுக்கு இந்த பக்கம் நைட் டைமை மட்டும் இப்போ நான் இதுதான் வெர்டிக்கல் லைன் இல்லையா, இந்த நைட் டைம் மட்டும் ஷேட் பண்ணுறேன். இந்த ஷேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல அதாவது ஈக்குவேட்டர் கொஞ்சம் ட்ராபிக்ஸ் நியர்பைலாம் நைட் டைமும் டே டைமும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. 12 ஹவர்ஸ் டே கொஞ்சம் சமமாக இருக்குது, ஒரு 12 ஹவர்ஸ் டே 12 ஹவர்ஸ் நைட் அந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, கொஞ்சம் இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அதை தாண்டி அதுக்கு நியர்பை இல்லை அதுக்கு கொஞ்சம் நார்த்தில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம நைட் டைமை மட்டும் ஷேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஜியோமெட்ரிக்கெலாம் நம்மளால் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் வரைக்கும் நைட் டைம். அப்போது இந்த கேப் பாருங்கள், நைட் டைம் கம்மியாக இருக்குது, டே டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இந்த P3 பிளேஸ் 3 ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு லைன் நீங்கள் இந்த ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணிங்கன்னா இந்த இடம் நைட் டைமாக இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் டே டைமாக இருக்கும். அப்போ நைட் டைம் இவ்வளோ இருக்குது, டே டைம் இந்த அளவில் இருக்குது. எந்த இடம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஆர்டிக் சர்க்கிள், இந்த இடத்துல இருந்து ஆர்டிக் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இது 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுலேருந்து 23 டிகிரி டிஃபரன்ஸ், இது 66 டிகிரி. சரி, இந்த ஆர்டிக் சர்க்கிளில் நீங்கள் ஒரு ரொட்டேஷன் முடித்ததுக்கு அப்புறமே இந்த P4 இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரும். அகெயின் அடுத்த 12 ஹவர்ஸில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தான் வரும். இந்த நைட் டைம்குள்ளே இந்த பிளேஸ் 4 என்ட்ரு ஆகுமா அப்படின்னா இந்த இடத்துக்கு வரவே வராது. அப்போ இது 24 ஹவர்ஸுமே இது சன்னை பார்த்து பகல் பொழுது டே டைம்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் 24 ஹவர்ஸும் இங்கே டேயாக இருக்கும். அதே இது நீங்கள் சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிக் சர்க்கிள் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைன்
அண்டார்டிக் சர்க்கிள். இது ஒரு ரொட்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் பிளேஸ் 5ன்னு எடுக்கிறேன். ஒரு ரொட்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடம் இந்த இடத்துக்கு தான் வரும். ஃபுல் ரொட்டேஷனுக்கு அப்புறமும். அப்போ இது ரொட்டேட் ஆகிட்டே இருந்தாலுமே இது ஃபுல் ரொட்டேஷனுக்கு அப்புறமும் இந்த பிளேஸ் 5 இந்த நைட் டைம்குள்ளேயே தான் இருக்கும். இந்த வெர்டிக்கல் லைனை கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு அதால் வரவே முடியாது. அப்போது இந்த இடம் அண்டார்டிக் சர்க்கிள் 24 ஹவர்ஸும் நைட் டைம்லேயே இருக்கும். ஸோ இதுதான் டே அண்ட் நைட் டைம் வேரி ஆகிறதுக்கான ரீசன்ஸ். இதை ஜியாமெட்ரிக்கலாக புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஜூன் மாதம் இந்த ஃபினாமினல் இருக்கும். ஜூன் 21 எர்த் இந்த பொசிஷனில் இருக்கும். அப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தோம்னா நமக்கு இங்கேருந்து இங்கே ஈக்குவேட்டர்லேருந்து இந்த போல் வர்ற இடம் பாருங்கள், டூரேஷன் ஆஃப் த டே டைம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது வட அரைக்கோளத்தில் டே டைம் பகல் பொழுது அதிகமாக இருக்குது. அது போக வெர்டிக்கல் ரேஸ் இந்த செங்குத்தா விழுறதும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் அதிகமாக விழுது. செங்குத்து கதிர் விழுற இடத்துல தான் ஹீட் அதிகமாக இருக்கும், ஸ்லாண்டாக விழுற இடத்துல ஹீட் கம்மியாக இருக்கும். அப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வெர்டிக்கல் ரேஸும் உள்ளது, டூரேஷன் ஆஃப் த டேயும் அதிகமாக இருக்குது. அதனால இது நமக்கு சம்மர் சீசனாக இருக்குது. ஸோ இதுதான் சம்மர் சால்ஸ்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் டே அண்ட் நைட்டு டூரேஷன் வேரி ஆகிறதுக்கான மெயின் ரீசன். இதை ஜியாமெட்ரிக்கலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இது அப்படியே இதே ஸ்லாண்ட் டைரக்ஷனில் இந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்போ எல்லாமே மாறிடும். அண்டார்டிக்கில் 24 ஹவர்ஸ் டே டைம் ஆயிரும், ஆர்டிக்கில் நைட் டைம் ஆயிரும். ஸோ சீசனல் சேஞ்சஸ் அண்ட் டூரேஷன் ஆஃப் த டே டைமை ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வேறு எதுவும் கான்செப்டில் உங்களுக்கு கிளாரிட்டி வேணாலும் அந்த என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கஸ் பண்ணணுங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.